السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا رسول الله صلى الله عليه وسلم. வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹுவிற்கே வற்றாம் புகழனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரௌதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவலாவி மகிழ்கிற நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. உலகிலே வாழ்கிற பொழுது ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுரத்தையும் அகிலத்தில் யாவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. பெரும்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, இந்த வாரம் என்ன பேசுவோம் என சென்ற வாரம் நாம் ஜுமாவில் குறிப்பிட்டதை போல இஸ்லாமியர்களுடைய இரு இதயங்கள் என்ற ஒரு தலையங்கள் கீழாக இந்த ஜுமாவிலே நாம் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். நல்லதை பேசவும் அதை குறித்து சிந்திக்கவும் வருங்காலத்தில் செயல்புரியவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இஸ்லாமியர்களுடைய இரு இதயங்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இதயம்தான் உண்டு இல்லையா? ஆனா இஸ்லாமியர்களுக்கு இரு இதயங்கள் என்றால் நீ ஏதாவது யோசிச்சிருக்கிறா? என்னது இஸ்லாமியர்களின் இரு இதயங்கள் தான்? சொல்லுங்க, ஏதாவது உங்களுடைய கெஸ். இந்த மாதத்திற்கும் இதற்கும் சம்பந்தம். ஒன்று காபா, அல்லாஹ்வுடைய ஆலயமாக இருக்கிற பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயம் மக்கமாமன். இரண்டு, அந்த மக்காவிற்கு உயிரையும் உணர்வையும் கொடுத்து மதீனாவில் மறைந்து வாழுகிற மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற ரௌலா மதீனத்து மன். இந்த இரண்டு இடமும் இஸ்லாமியர்களின் இரு இதயங்களாகவே இருக்கிறது. உண்டா இல்லையா? நம்முடைய இதயம் மக்கா, நம்முடைய இதயம் மதீனா. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அகிலத்தில் முதலாக ஆலயத்தை நிறுவினான். அது வணங்குமார்களின் மூலமாக நிறுவப்பட்டு இன்றைக்கு கண்களுக்கு இதமாக கண்களுக்கு காட்சி அளிக்கிற கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயம். அன்றைக்கு ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இன்றைக்கு வாழுகிற நாமும் இனி வரவிருக்கிற எல்லா மக்களுடைய இதயத்தை ஈர்க்கிற இடமாக
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், காபாவுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? காபா என்ற அந்த கருப்பு கட்டிடத்தின் மூலமாக நம்முடைய இதயம் ஏன் அவ்வளவு ஈர்ப்பாக இருக்கிறது? அதை காண வேண்டுமே, அதை முன்னோக்கி தொழ வேண்டுமே என்ற ஆவல் இஸ்லாமியர்களாக ஈமான் எழுமுறையும் இருக்கிற நபர்களுக்கு வாழ்நாளின் நிச்சயம் உண்டா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த காபாவை அன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு பல மலாயிகத்துமார்கள் பல நபிமார்கள் அதை புதுப்பித்து இன்றைக்கு நாம் காணக்கூடிய இந்த காபா நமக்கு கண்களுக்கு முன்னாக காட்சியளிக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த காபாவை கட்டி முடித்து அந்த காபாவை அவர்கள் புதுப்பித்து அவர்கள் செய்த துவா என்ன என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், இறைவா இதன் பக்கம் மக்களுடைய மனதை நீ ஈர்ப்பாயாக. யோசித்து பாருங்கள், அந்த கட்டிடம், அந்த காபா, அந்த கருப்பு கட்டிடத்தை காணுகிற பொழுது நம்முடைய கல்புகள் எல்லாம் அதை பறிகொடுக்கிற, ஏதோ நாம் பெற்றுவிட்டோம் என்ற ஒரு திருப்தி, வாழ்நாளின் திருப்தி. அங்கேயே இறைவன் நம்மை மௌத்தாக்கினாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு இஸ்லாமியர்களின் இதயமாக வாழுகிறது. காபத்துல்லாஹ் மக்கத்து மண்ணும் மதீனத்து மண்ணும். மௌத்தை வேண்டி விரும்பி கேட்கக்கூடாது. ஆனால் இந்த இரண்டு இடத்தில் நீங்கள் ஆசைப்பட்டால் மௌத்தை கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்தார்கள். அந்த மௌத்தை கேட்கக்கூடிய இடம் என்னங்க? ஒன்று என்னுடைய பள்ளிக்கும் என்னுடைய வீட்டிற்கும் இடைப்பட்ட அந்த ரௌதத்தும் மின் ரியாதில் ஜினான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பருக்கு மாபைன பைத்தி வ மெம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜினான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிற பெருமானார் என்று உரையாற்றிய இந்த சமுதாயத்திற்கு தப்லீக் செய்த, சமுதாயத்திற்கு தாவத்தை எத்தி வைத்த பெருமானார் ரசூலுல்லாஹ் களம் கட்ட அந்த மெம்பர் இருக்கிறதே, இந்த மெம்பருக்கும் என்னுடைய வீட்டிற்கும் இடைப்பட்டது. அது இந்த உலகத்தின் இடம் அல்ல. இந்த உலகத்தில் தான் இருக்கிறது, ஆனால் அது இந்த உலகத்தை சார்ந்த இடம் அல்ல, சொர்க்கத்தின் இடம் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ். அதை எப்படிங்க நாம விளங்கிக் கொள்வது? அங்கு போய் சென்று நம்முடைய நெத்தியை அந்த இடத்திலே சஜிதா செய்து வைத்து பாருங்கள். அதனுடைய ரம்யமும், அதனுடைய அழகும், அதனுடைய பொலிவும், அதனுடைய ஆனந்தமும் நமக்கு புலப்படும். அந்த நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அந்த இடம் இருக்குது பாருங்க, சொர்க்கத்தின் இடம் என்றார்கள் பெருமானார். மௌத்தை கேட்பதற்கு யாராயினும் ஆசித்தால், ஆசைப்பட்டால் அந்த இடத்திலே கேளுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ். இன்னும் காபாவை குறித்து பெருமானார் சொல்கிற பொழுது முதல் பார்வை, அதை ஃபர்ஸ்ட் லுக், அந்த முதல் பார்வை இருக்குல்ல, காபாவை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று ஆவல் மிகுதியால் நம்முடைய முதல் பார்வை அந்த இடத்தில் படுகிறது என்றால் அங்கு கேட்கப்படக்கூடிய முதல் துவா அல்லாஹ் கபூல் செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கெல்லாம் உம்ராவுக்கு அந்த கைடன்ஸா நம்ம வழிகாட்டுதலாக போகிற பொழுது அந்த ருக்குனை இந்து அப்படின்னு இருக்கும், நமக்குன்னு ஒரு நுழைவாயில் இருக்கும், அதில் அப்படியே இறங்கி அப்படி போகும் பொழுது நாங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்வதுண்டு எல்லா ஆஜிகளுக்கும், எல்லா உம்ராவுக்கு வருகிற மக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், கடல் கடந்து, தேசம் கடந்து, உறவுகள் கடந்து, அல்லாஹ்வை நாடி ரப்பினுடைய வார்த்தைக்கு இணங்க நாம் அந்த காபாவை இதோ காணவிருக்கிறோம். அந்த காபாவை பார்ப்பதற்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த காபாவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த ருக்னை இந்துல இருந்து வரும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்தியாவிலே வரக்கூடிய ஆஜிகளுக்கு அந்த இடம்தான் கரெக்டாக போகும் பொழுது அந்த வியூ பாயிண்ட் கரெக்டாக தெரியும். நம்ம அவசரப்பட்டு உடனே எல்லா மக்களும் அவசரமாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் சொல்கிறது அப்படியே தலை குனிந்து போகும். தலை குனிந்து வருகிற பொழுது அது ஃபுல் வியூ எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த படியிலேருந்து அப்படி இறங்கி வந்து ஒரு இடத்துல இப்பொழுது நிமிர்ந்து பாருங்கள், இப்பொழுது நிமிருங்கள் என்று பார்க்கிற பொழுது சுப்ஹானல்லாஹ், ஹாஜிகள் அனைவர்களும் அப்படியே தன்னுடைய தலையை உயர்த்தி பார்ப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பிரமிப்பான
யோசித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. அந்த நிலைமையில் அந்த வியூ நம்முடைய கண்களுக்கு முன்னால் தெரிகிற பொழுது, அந்த கண்ணை உயர்த்தி பார்க்கிற பொழுது பெருமானார் அங்கு துஆ செய்ய சொன்னார்கள். அல்லாஹும்ம ஸிதுஹு தஅலீமன் வ தக்ரீமா, அல்லாஹ் இதை மென்மேலும் உயர்வுபடுத்தி கண்ணியப்படுத்தி சிறப்புப்படுத்தி என்று. இறைவா, இதை அடிக்கடி காணக்கூடிய நசீபை தா. இறைவா, இந்த வாக்கியத்தை நாளை சொர்க்கத்திலும் தா என்று நாம் கேட்கக்கூடிய இடம்தான் நம்முடைய இரு இதயங்களின் ஒரு இதயமாக இருக்கிற காபத்துல்லாஹ். இன்னும் பார்த்தாலே நன்மை, பார்த்தாலே நன்மை பெயர்க்கக்கூடிய 3 விஷயங்கள் இருக்கிறது. பார்த்தாலே நன்மை. ஒன்று, நம்மை பெற்ற தாய், நம்முடைய தாய் நம்மை சிரமத்திற்கு மேல் சிரமமாக தன்னுடைய உதிரத்தையே நமக்கு உணவாக கொடுத்து ஈமானிய உணர்வையும் இஸ்லாத்தின் எழுச்சியும் நமக்கு அமுதாக ஊட்டி மகிழ்ந்த நம்மை பெற்றெடுத்த தாய், அந்த தாயை கரிசனையாக, அந்த தாயை கண்ணியமாக, அந்த தாயை ரஹ்மத்தாக கண்குளிர காணக்கூடிய அந்த ஒரு பிள்ளையினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பார்த்தாலே நன்மை, பார்த்தாலே நன்மை. இரண்டாவது, அல்லாஹ் அருளி அல் குர்ஆன். நமக்கு ஓத தெரிகிறதோ இல்லையோ, ஓத தெரியணும் எல்லாருக்கும், ஆனா அதை நம்ம எடுத்து பரட்டி பார்த்தாலே எல்லாம் என்ன செய்யலாம், நன்மை தரலாம். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பரட்டி பார்த்துட்டு மட்டும் வச்சிடக்கூடாது. படிக்கணும், ஓதணும், ஆனா அதுக்கு பார்த்தாலே ஒரு சிறப்பு, அதை பார்த்தாலே இது நன்மை அல்லாஹ் தரான். மூன்றாவதாக, அல்லாஹ்வுடைய ஆலயமாக இருக்கிற ரப்பினுடைய பைத்துல்லாவாக இருக்கிற மக்கத்து முகர்ரமா கஅபத்துல்லாஹ் அங்கு அமையப்பட்டிருக்கிற அந்த கஅபாவை பார்த்தாலே நன்மை. அப்படி இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் 3 இடத்திற்கு நமக்கு பார்க்கிற பார்வைக்கே நன்மை பெயர்க்கும் என்று சொன்ன ஒரே இடம் இஸ்லாமியர்களின் 2 இதயமாக இருக்கிற ஒரு இதயம் கஅபத்துல்லாஹ். அந்த கஅபத்துல்லாஹ்விற்கு அவ்வளவு சிறப்புகள், அவ்வளவு மேன்மைகள். அதனாலதான் தவாஃபை விதான்னு சொல்லுவாங்க. அங்க நம்ம தவாஃப் செய்கிறோம், தவாஃப் செய்கிற பொழுது அங்கு காணக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் ரம்மியமானது. மகாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடி தடம், ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு, இதையெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடங்களை காணக்கூடிய அந்த நசீபு. இன்னும் பல நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிற, பல நபிமார்களுடைய ரூஹ் அங்கு இருக்கக்கூடிய ஒரு இடமாக கஅபத்துல்லாஹ் இருக்கிறது. இந்த கஅபத்துல்லாஹ்விலே தொடரக்கூடிய மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 1,00,000 நன்மை. அங்கு தொடரக்கூடிய ஒவ்வொரு இபாதத்திற்கும் 1,00,000 நன்மைகள் வழங்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இடம் அந்த கஅபத்துல்லாஹ். இன்னும் நினைவு சின்னங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு உன்னதமான ஒரு தகப்பனும் ஒரு தமையனும் இணைந்து ஒரு கட்டிடத்தை, ஒரு ஆலயத்தை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் வார்த்தைக்கு இணங்க அல்லாஹ் சொன்னார் என்ற காரணத்தால் செய்து முடித்து அவர்களுடைய ஆத்மார்த்த ரீதியாக அங்கு அவருடைய நினைவலைகள் நமக்கு பசுமைப்படுத்துகிற இடம் கஅபத்துல்லாஹ். யோசித்து பாருங்கள், வருடத்திற்கு ஒரு முறை எந்த ஒரு பிட் நோட்டீஸும் இல்லாம, எந்த ஒரு துண்டு பிரசுரமும் இல்லாமல், எந்த மக்களுக்கும் விளம்பரப்படுத்தாமல், எந்த மக்களையும் கூவி அழைக்காமல், இன்டர்நேஷனல் அளவுல உலக அரங்கில் இஸ்லாமியர்கள் அனைவர்களும் மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, அனைத்து சாதிகள் கடந்து, அனைத்தையும் கடந்து, குடும்பத்தை இழந்து, பிறந்த மண்ணை துறந்து, தான் பெற்ற பிள்ளைகளை, நம்மை பெற்ற பெற்றோர்களை, ஊரை உறவை அனைத்தையும் ஒதுக்கி வைத்து அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு இணங்க ஹஜ் செய்து புறப்படுகிறார்கள் ஹாஜிமார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய மனநிலையை நினைத்து பாருங்கள். கஃபன் உடையோடு செல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கஃபன் உடையோட வா.
சொல்லிக்கிறோம் இஹ்ராமுடைய துணின்னு கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும்னு. ஆனா பிராக்டிக்கலா அது என்ன துணிங்க? கஃபன் துணி, அவ்வளவுதான். மௌத்தோ ஹயாத்தோ, இறைவா இதோ உனக்காக வருகிறேன், அந்த வார்த்தையை சொன்னால் அதனுடைய வார்த்தையின் வீரியமும் அந்த வார்த்தையின் ஆழ அகலமும் நமக்கு புலப்படும். இங்கிருந்து நாம குளித்து முடித்து அந்த இஹ்ராமை கட்டியதற்கு பிறகு இறைவா இதோ உனக்காக நான் வருகிறேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உன் வார்த்தைக்கு இணங்க, உன் கட்டளைக்கு இணங்க கட்டுப்பட்டு நான் வருகிறேன் இறைவா என்று அல்லாஹ்வுக்காக அந்த தல்பியா முழங்கக்கூடிய அந்த ஹாஜிமார்கள் சித்து பாருங்கள். அப்புறம் உலகத்திலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு உன்னத நிலை என்ன அப்படின்னா அந்த காபத்துல்லாஹ்வை காணக்கூடிய வாக்கியம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அந்த நசீபை தருவானாக. அதனாலதான் 5வது கடமையாக ஹஜ்ஜி, ஜக்காத்து கடமை. அந்த ஜக்காத்து கடமை அளவுக்கு நீங்க உழைங்க. இல்லைங்க நாங்கெல்லாம் எப்படிங்க ஹஜ்ஜி செய்ய முடியும், உம்ரா செய்ய முடியும் நினைக்கிறதே பாவம், நினைப்பதே தவறு. அல்லாஹ் நாடினால், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருந்தால் அந்த இடத்தை உங்களுக்கும் எனக்கும் காட்டுவான். இதுதான் உண்மை. உண்டா இல்லையா? எத்தனையோ மக்களுக்கு பொருளாதாரம் இருக்காது, பின்னடைவாக இருப்பாங்க. எத்தனையோ ஆளுங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, குடும்ப சூழலை சந்திக்காத அந்த ஒரு நிலைமையில் இருக்கிற பொழுது நிறைய ஆளுங்களுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கெல்லாம் நிறைய முறையில் அல்லாஹ் உம்ராவின் பாக்கியத்தை தந்திருக்கிறார். முன்னோர்கள் செய்த துவா, எல்லா மக்களுடைய பிரார்த்தனை, நம்முடைய உஸ்தாதுமார்கள் செய்த துவா, இப்படி அடுத்தவர்களுடைய துவாவை, அடுத்தவர்களுடைய நல்லெண்ணங்களை, அடுத்தவர்களுடைய சிந்தனையை நாம் பெறுகிற பொழுது முக்கியமாக அடுத்தவர்களுடைய கல்வை புண்படுத்தாமல் இருந்தாலே போதும், அல்லாஹ் இந்த நசீபை நமக்கு தருவார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காபாவை சொல்கிற பொழுது இந்த காபாவும் ஒரு முஸ்லிமினுடைய மனதும் ஒன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதனை அவமானப்படுத்துவது, ஒரு மனிதனை மானபங்கப்படுத்துவது, ஒரு மனிதனை அவதூறாக இழுக்காக பேசுவது காபத்துல்லாஹ்வை இடிப்பதற்கு சமானம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த கனெக்ஷன் எப்படி வச்சாங்க பாருங்க. காபாவிற்கும் ஒரு முஸ்லிமுடைய கல்விற்கும் தொடர்பு இருக்கிறது. அதனாலதான் ஹஜ்ஜத்துல் வதால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்புரையை ஆற்றினார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமினுடைய முஃமினுடைய மானமும் உங்களுக்கு பெரிதாக இருக்கிறது. எதை விட? இந்த காபாவை விட அப்படின்னு நாங்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ். ஒரு மனிதனுடைய கல்வை காயப்படுத்துவது காபாவை இடிப்பதற்கு சமம் அப்படின்னு பெருமானார் சொல்வதற்கு காரணம் என்ன? அது முஃமினுடைய கல்பு. இன்னும் பண்பிற்கினியவர்களை ஹஜ் செய்த ஹாஜிமார்களுக்கு தெரியும், இந்த காபாவை நாம் முத்தம் கொஞ்சி, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தம் கொஞ்சி, ஹஜ்ஜத்துல் வதா, தவாஃபை வதா அப்படிம்பாங்க, விடைபெறக்கூடிய தவாஃபு, இந்த தவாஃபோட முடிந்து விட்டது, நாம அடுத்து என்ன செய்ய போறோம்? ஊருக்கு கிளம்பிட்டோம், நம்முடைய தாயகத்துக்கு கிளம்பி விட்டோம் அப்படிங்கிற பொழுது இறுதியாக ஒரு தவாஃபு, அந்த தவாஃபுக்கு ஹஜ்ஜத்துல் வதா விடைபெறுகிற தவாஃபும்பாங்க. அந்த தவாஃபுல ஹாஜிமார்களுடைய கல்பும் அவருடைய கண்ணீரும் அந்த கருப்பு துணியை பிடித்து, அந்த திரைச்சீலையை பிடித்து துஆ செய்யக்கூடிய அந்த மகோன்னதமான நிலை, அதை பெருமானார் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் என்றால், அதை பெருமானார் ரசூலுல்லாஹ் அந்த காபாவிற்கும் ஒரு முஃமினுடைய கல்பிற்கும் உடைய இடைவான அந்த ஈர்ப்பை எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், மகத்துவமான ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இடையில் உண்டான பந்தம், அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு சொன்னார். கவனிக்கணும். ஒரு அமுதூட்டுகிற, ஒரு பால் கொடுக்கிற தாய் தான் பெற்ற மகவை, தன்னுடைய சிசுவை, தன்னுடைய பிள்ளையை ஆற தழுவி தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து அமுதூட்டக்கூடிய, அந்த பால் கொடுக்கக்கூடிய அந்த சமயம் குடித்து முடித்து விட்டு அந்த பிள்ளை, அந்த தாய், அந்த தாயுடைய மாரை விட்டு அந்த பிள்ளைக்கு எடுக்க மனமில்லாத பொழுது அந்த தாயார் அந்த குழந்தையினுடைய தலையை எடுப்பார் இல்லையா? இதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு சொன்னார்கள். எவ்வளவு மகத்துவம் பாருங்க. ஒரு தாய் தன் சேய்க்கு அமுதூட்டக்கூடிய அந்த நிலைமைதான் காபத்துல்லாஹ்வை கண்டு ஹாஜிமார்கள் எல்லாம் அந்த காபாவை கட்டி தழுவி முத்தம் கொஞ்சுகிற வேளையில் எடுக்க
மனம் வராதுங்க. அந்த காபாவை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை நாம் உச்சி மோர்ந்து அதை நாம் ஆற தழுவி முத்தமிட்டு நம்முடைய அதரங்கள் அந்த காபாவினுடைய அந்த திரைச்சீலையில் இருந்து அந்த காபாவின் கருப்பு துளியிலிருந்து எடுக்க மனம் வராது. அதை உள்ளூர உணர்ந்தவர்களுக்கு புரியும். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானாக. பெருமானார் அதற்கு சமமாக சொன்னார்கள். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், கல்லே நீ வெறும் கல்தான், சொர்க்கத்து கல் என்றெல்லாம் உன்னை நீங்க புகழாக சொல்லி இருந்தாலும் என் பெருமானார் உன்னை முத்தமிட்ட காரணத்தால், பெருமானாரின் சாந்தம் தவழ்ந்த அந்த உதடு இருக்கிறதே, பெருமானாருடைய அதரங்கள் இருக்கிறதே, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டார்கள், அதனால் நான் உன்னை முத்தமிடுகிறேன் அப்படின்னு யார் சொன்னா? உமர் ரலியல்லாஹுடைய ஸ்டேட்மெண்ட். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் உன்னை கண்ணியப்படுத்தியதினால் உனக்கு அந்த சிறப்பு என்றார்கள் பெருமானார். இந்த பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்முடைய குடும்ப மக்களுக்கு, நம்முடைய மஹல்லா மக்களுக்கு, முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களுக்கும் அந்த நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. இந்த அளவுக்கு பாருங்க, அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான். இது உலகமகா மாநாடுங்க. யாரெல்லாம் எங்களாமோ மாநாடு போடுவாங்க, ஒவ்வொரு ஆதாயத்தை தேடி போடுவாங்க, இதனுடைய கூட்டத்தை திரட்ட வேண்டும் என்று போடுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்காக வேண்டி எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும், ஈமான் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் வருடத்திற்கு ஒரு முறை ஹஜ்ஜில் வந்து ஒன்று கூடுறாங்கள, எத்தனை மக்கள்! இதை பார்க்கிற பொழுது மஹ்ஷருடைய நினைவல்லவா நமக்கு ஞாபகம் வரும். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சந்நிதியில் மஹ்ஷர் பெருவழியில இன்னார் இன்னார் என்று யாருக்கும் தெரியாது. எந்த நாட்டவர், எந்த இனத்தவர், எந்த மொழி பேசுகிறவர் என்றெல்லாம் கிடையாது. அவர் ஈமான்தார், அவர் முஸ்லிம், அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் அல் குர்ஆனையும் கல்வி தாங்கி இருக்கிறார் என்ற ஒரே வார்த்தை தான், இந்த ஒற்றை வார்த்தை தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு எழுச்சியாக அல்லாஹ் தருகிறார். இதே சமயத்தில் அடுத்த இரண்டாவது இதயத்திற்கு வாருங்கள். அந்த இதயம்தான் இந்த முதலாவது இதயத்திற்கு உயிர் கொடுத்த பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து வாழுகிற மாமதீனா. மதீனாவின் ஒவ்வொரு தூண்களும் இருக்கும். மதீனாவிலே ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு சஹாபியினுடைய, ஒவ்வொரு சஹாபிய பெண்ணுடைய ஒவ்வொரு சரிதையும் பேசும். காபத்துல்லாஹ்வை சுத்தம் செய்து அந்த காபத்துல்லாஹ்விலே ஷிர்கை, இணை வைத்தலை அகற்றி ஓரிரை கொள்கையை நிலைநாட்டிய பெருமானார் ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டிருக்கிற, பெருமானார் வாழ்ந்த அந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாமதீனா இஸ்லாமியர்களுடைய இரண்டாவது இதயம். உண்டா இல்லையா? எப்படி காபத்துல்லாஹ்வை காண வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பு இருக்கிறதோ, அதே போல பெருமானாருடைய ரவுதாவிலே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் உங்களுக்கோ, நீங்கள் எனக்கோ சலாம் சொல்கிறோம், சலாம் சொல்லிவிட்டு நாம் அந்த இடத்தை விட்டு கிடைக்கிறோம். இந்த சலாம் சொல்ல வேண்டும் என்று அதை நமக்கு அறிமுகப்படுத்திய, அடையாளப்படுத்திய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் அங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவிக்கு முன்னால், அந்த ரவுதாவுக்கு முன்னால் நாம் சலாம் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இன்னக கத் அத்தைதல் அமானா وبلغت الرسالة يا رسول الله. இதுதாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு நாம் சலாம் சொல்லக்கூடிய முறை. இன்ஷா அல்லாஹ் இந்த சலாத்தை செவிமடுத்த நீங்கள் அங்கு பெருமானாரின் ரவுதாவுக்கு முன்னால் சலாம் சொல்லக்கூடிய நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபுதுஹாத்துல் மக்கியா என்ற கிதாபில் எழுதுறாங்க, நாம ரசூலுல்லாஹ்வை டைரக்டா பார்க்கல, நாம ஷஹாதத் சொல்லல, ஆனால் நாம் பெருமானார் தான் நபி என்று நாம் சாட்சி பகருகிறோம். ஆனால் முன்னின்று சொல்கிற பொழுது அந்த நபிக்கு சலாம், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டு, சாந்தி உண்டாகட்டு என்றெல்லாம் சொல்லி அங்கு நாம் சாட்சி சொல்கிறோம். இன்னக கத் அத்தைதல் அமானா, நபியே நீங்கள் எங்களுக்கு நபியாக வந்தீர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை தந்தீர்கள், இஸ்லாத்தின் கடமையை எங்களுக்கு எடுத்தியம்பீர்கள், இதை நான் சாட்சி சொல்கிறேன். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லுங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு முன் நின்று
அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் உங்களை நாங்கள் கண்டதில்லை, உங்களுடைய நபிமொழிகளை காலம் கடந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம் நபியே, ஆனால் இதோ இந்த இடத்தில் இந்த தருணத்தில் உங்களுக்கு முன்னால் நான் நிற்கிறேன். நிச்சயமாக உண்மையாக உறுதியாக அல்லாஹ்வின் வேதத்தை, அல்லாஹ்வின் வேத வரியை, அல்லாஹ்வுடைய வாழ்வியல் முறை என்ன என்று நமக்கு விதித்தானோ அந்த விதியெல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்த நீங்கள் அது அத்தைத்தல் அமானா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதத்தை நிறைவேற்றினீர்கள். ரிசாலா, நீங்கள் செய்த இந்த இஸ்லாத்தின் களப்பணி, இந்த தப்லீகுடைய அந்த தாவத்தின் சிறப்பான அந்த பணியை நீங்கள் அல்லாஹ்வுக்காக சிறப்பாக நிறைவேற்றினீர்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன். ஹஜ்ஜத்துல் வதால பெருமானார் இறுதி ஹஜ்ஜில சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள் அல்லவா, நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதிய செய்தியை எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்ட பொழுது அங்கு மௌனமே பதிலாக இருந்தது. சஹாபாக்களுக்கு சொல்ல மனம் வரல. நபியே, அல்லாஹ்வினுடைய கட்டளை எங்களுக்கு முழுமையாக சொன்னீர்கள் என்று சொல்வதற்கு வார்த்தைகள் வரவில்லை. சில சமயங்களில் வார்த்தைகள் பேசாததை நம்முடைய மௌனம் பேசும். வார்த்தைகள் சொல்லாத, வார்த்தைகள் வடிக்காத அந்த விஷயத்தை நம் உள்ளத்தின் உதிரத்தின் மூலமாக நாம் வெளிப்படுத்துவோம். கண்ணீரின் துளிகளால் அதை நாம் பறைசாற்றுவோம். அதுபோல லட்ச சஹாபாக்கள் அங்கு நின்று மௌனமே பதிலாக இருந்தார்களே, அந்த கூட்டத்திலே நானும் நீங்களும், நம்முடைய மக்களும் உங்களுடைய குடும்பமும் இல்லை. ஆனால் இப்பொழுது குடும்பத்தோடு நாம் அங்கு மதீனாவிலே பெருமானார் கண் முன்னால் நிற்கிற பொழுது, நபியை நாங்களும் சாட்சி சொன்னோம் என்று நாம் சாட்சி பகர்வது சுன்னத்து. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அழகிய முறை என்று நமக்கு இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட காபாவை கண்ணியப்படுத்திய, காபாவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளை வைத்து வணங்கி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு ஓர் இறை, ஓர் மறை, ஓர் கொள்கை, ஓர் சித்தாந்தம் என்ற அடிப்படையில் இஸ்லாத்தை நெறிமுறைப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான விக்கிரக விஷயங்களை எல்லாம், இணை வைத்தலை எல்லாம் புறப்படுத்தி அங்கு தௌஹீதை நிலைநாட்டிய மண் இன்றைக்கு எங்கெங்கெல்லாமோ போய்கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு அழிவுகள் வந்தாலும், எவ்வளவு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அங்கு படித்து விட்டு இருக்கக்கூடிய அந்த ஷேக் அங்கு பலவிதமான ஷிர்கான விஷயங்களை, அனாச்சாரங்களை, அட்டுழியங்களை அந்த முகமது பின் சல்மான் அவன் செய்து கொண்டிருந்தாலும், ஒரு மாடர்ன் கல்ச்சர், இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அப்படியே அந்த மக்கத்து மண்ணை அவன் மாற்றிவிடலாம் என்று இலுமினாட்டிகளுடைய சதியான், இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய அந்த ஏகாதிபத்தியத்திற்கு கீழாக காலனித்துவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த மன்னன் வாழ்ந்தாலும் அந்த மண் என்றைக்கு மாசுபடாது. அந்த மக்கள் மாறலாம், எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. அப்புறம் மக்கால நான் பிறந்துட்டேன், மதீனால பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் அவுளியா அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அவங்களும் ஒரு காமன் மேன் தான். ஆனால் அந்த மகத்துவத்தை உணர வேண்டும், அந்த மகோனதத்தை நாம் புரிய வேண்டும். புரியாம இருந்தா இதுபோல ஒரு இணை வைத்தலும், இதுபோல ஒரு தடுமாற்றங்களும் காலத்தின் கோலம் விடியும். காரணம், அது யுக முடிவு நாளின் அடையாளம் என்றும் பெருமானார் பகர்ந்தார்கள். ஆனால் தஜ்ஜால் நுழைய முடியாத ஒரு இடமாக பெருமானார் மக்காவையும் மதீனாவையும் தான் அடையாளப்படுத்தினார்கள். ஆக எவ்வளவு விதமான அனாச்சாரங்களும் அட்டுழியங்களும், எவ்வளவு ஆட்சி மாற்றம் வந்தாலும், எவ்வளவு இதைவிட மிக மோசமான மன்னர்கள் வந்தாலும் அந்த மண்ணை யாரும் மாசுபடுத்த முடியாது. மக்களை மாற்றிவிடலாம், மக்களை மாசுபடுத்தலாம், ஆனால் அந்த மண்ணுடைய புனிதத்துவம் என்றைக்கும் போற்றப்படும், என்றைக்கும் அது பாராட்டப்படும். அதுதான் அல் குர்ஆனின் விடியலில் உண்மை என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, யுக முடிவு நாளில் தஜ்ஜால் எல்லா இடத்திலையும் வருவான். தஜ்ஜாலுடைய ஒரு சிஸ்டத்துல தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த தஜ்ஜாலுடைய சிஸ்டமேட்டிக் எல்லா இடத்திலும், உலகத்தின் நாலா முக்கிலும் அது திக்கு
திசையெங்கும் பரவுமானால் மக்காவிலும் மதீனாவிலும் அவனுடைய கால் தடம் அங்கு பதிய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அதுதான் இஸ்லாமியர்களுடைய இரண்டு இதயமாக மக்கத்து மண்ணும் மதீனத்து மண்ணும் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த மக்கத்து மண்ணையும் மதீனத்து மண்ணையும் கண்டு தரிசிக்கிற நல்ல நசீபனை அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்குவானாக. ஹஜ் உம்ராவினுடைய நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் நம் குடும்பத்தோடு அங்கு சென்று வரக்கூடிய நற்பெயற்றினை அல்லாஹ் தருவானாக. இவ்வருடம் புனிதமான அந்த ஹஜ்ஜி பயணத்திற்காக வேண்டி ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்பட்ட ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜை எல்லாம் மபூராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அந்த காபாவிற்கு சிறப்பாக அந்த மக்காவிற்கு உண்டான பிரத்யோகமான ஒரு 10 பிரார்த்தனைகள் இருக்கிறது. மக்காவிற்கு சாரக்கூடிய மக்காவிற்கு மட்டுமே ஒரு 10 பிரார்த்தனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தமையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். அந்த முத்தான 10 துஆக்கள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் பேசப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அதன்படி நடைமுறைப்படுத்துகிற நல்ல நசீபனை அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.